இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரம்பம் தான். என்னன்னா, லாஸ்ட்டு யக்னத்தில தமிழ்நாடு 2033ல தமிழ்நாடு ஃபுல்லா பிரமிடுன்றது தான் அவரு சங்கல்பம் வச்சாரு. அதோட முதல் படியா செங்கல்பட்டு மாவட்டம், சென்னையிலேருந்து செங்கல்பட்டு மாவட்டம் வந்தாச்சு. அவர் அடிக்கடி சொல்லுவாரு, "சார் சொல்லிட்டோமா சார்? எனக்கு சென்னையில வேலை முடிஞ்சு போச்சு. சென்னை மாவட்டத்தில் வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்த மாவட்டத்தை நோக்கி நான் போகிறேன்னு சொல்லிட்டே இருந்தார். அதை அவர் சொன்ன மாதிரியே இவ்வளோ குயிக்காக அவர் செய்யிட்டார். இப்போ எங்களுக்கு கூட ஒரு நாள் கூப்பிட்டாரு, வாங்க நம்ம இந்த ஏரியாவில் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர் சாரெல்லாம் சேர்ந்து ஏரியாலாம் அலைஞ்சு ஒவ்வொரு வீடாக போய் பார்த்தோம். சரி அவர் இந்த மாதிரி 20 பேர் உட்கார மாதிரி வேணும்னு பார்த்தோம். அப்போ கூட அவர் அசரவே இல்லை. அது முடியும். அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா? டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக அந்த காரியத்தை பண்ணுறது. இதுதான் அந்த கரெக்டான விஷயம். அவர்கிட்ட கற்றுக்கிறது. எதை பற்றி அவர் கவலை கிடையாது. நடக்கும் மாஸ்டர். நம்ம ஒரு சங்கல்பம் கரெக்டாக வச்சா அது நடக்குன்றது ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாரு. அவர் ரியல் டைம் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கினேன். இப்போ இன்னொரு ஆச்சரியமான விஷயம் நான் உள்ளே வரும்போது பார்த்தேன். நான் மாஸ்டர்கிட்ட பேசுகிறேன். மாஸ்டர் நம்ம வந்து 18 சித்தர்கள் பேரில் 18 பிரமிட் கட்டணும்னு சொல்லியிருந்தேன். சார்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்படிங்கும்போது இந்த போகர் பார்க்கும்போது ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஓ, அதுவும் நடந்துச்சா? அதுவும் நடந்துச்சா? இப்போ நான் சொல்லி இந்த திருவிழாங்காடு ப்ராஜெக்ட் சொல்லியிருந்தோம். நான் ஒரு ஆசிரமம் கட்ட போகிறேன். நான் எனக்கு மைண்டில் ஓடிந்து அது ஒரு ஹீலிங் சென்டராக வரும்போது திருமூலரா போகரான்றது ஒரு குழப்பத்திலே இருந்தேன். இன்றைக்கி ஆன்சர் கிடச்சிருச்சு. திருமூலர் தான் அங்கே. இங்கே போகர்னா அங்கே திருமூலர் வச்சுக்கலாமா மாஸ்டர்? ஸோ அந்த மாதிரி மாஸ்டர் சொன்னாங்க மாஸ்டர்லாம் சொன்னாங்க, இந்த சென்டரை எல்லோரும் பயன்படுத்தணும். அதே மாதிரி இங்கே வர மாஸ்டர் அடுத்த இடத்துக்கு இடம்பெறணும். ஏன்னா இது கூட்டு முயற்சி. தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்தால் தான் அந்த ப்ராஜெக்டை நம்ம மெகா 33 ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக பிரமிட்ஸும் இந்த ஆன்மீக மன்றத்தை எல்லாருக்கும் தியானத்தை எல்லாமே சேர்க்கறதுக்கு கண்டிப்பாக முடியும். எல்லோரும் சேர்ந்து செய்வோமா? சரி. அதே மாதிரி என்னுடைய ஒரு சின்ன விஷயந்தான் மாஸ்டர் ஒரு ஷேர் பண்ணிக்கலாமா? அதுக்கு தமிழ் செல்வி அம்மாவை கூப்பிட்றேன். அதாவது விதைகள் வந்து ஒரு பெரிய விருட்சமாக மாறுன்ற மாதிரி இன்னைக்கு பிரமிடு விதை இங்கே விதைக்க போகிறோம். அதாவது இன்னைக்கு இந்த சின்ன சென்டரு, நாளைக்கு இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு பெரிய பிரமிடு ஆசிரமம் கண்டிப்பாக வரும். அதுக்கு ஒரு விதையாக வந்து இந்த பிரமிடை வந்து தமிழ் செல்வி மேடம் பாலாஜி மாஸ்டருக்கு கொடுக்கணுன்ற விருப்பப்படுறேன். வாங்க மேடம். இங்கே பார்த்தீங்களா, இதுலேயும் ஒரு சித்தர் இருக்கார் பாருங்க. ஒரு பக்கம் பத்ரிஜி இருக்கார் பாருங்க. அதெல்லாம் தானே அமையுது. ஸோ இதை பார்க்கும்போது இந்த படம் கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ அதனால் இது வந்து பிரபஞ்சத்தோட வேலை. நம்ம யாரும் நம்ம செய்யலை, நம்ம எல்லாமே ஒரு கருவி தான். தேங்க்யூ வெரி மச். எல்லாரோடையும் எல்லாமே முடியும். எல்லாருக்குள்ளேயும் புதைஞ்சிருக்கு. இந்த இடத்துல அந்த எதுவுமே இல்லாமல் நம்ம எல்லாம் ஒன்று தான். அந்த ஒன்றை வச்சு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் நம்ம பத்ரிஜி விட்டு போன அந்த எல்லா இடத்துலையும் பிரமிடு, எல்லாத்துலேயும் அந்த தியானம், வெஜிடேரியன்ஸ் எல்லாத்தையும் எல்லாம் சேர்ந்து பண்ணணும். அதே மாதிரி பத்ரிஜி பர்த்டேக்கு எல்லோரும் வாங்க. நான் என்னுடைய சாப்பிட்டு எங்கள் சைடில் சாப்பிட்டு எல்லோரும் வரவேற்கிறேன். நம்ம எல்லோரும் அங்கே சங்கமாகவும் எல்லாருமே நல்லபடியாக செய்யணும். இதே மாதிரி முயற்சியை ஒரு பாலாஜி இங்கே இருக்காருன்னா, ஒரு கொடிசங்கர், ஒரு அமிர்தவல்லி அம்மா இங்கே இருக்காங்க, பத்ரிநாத் இருக்காங்கன்னா எல்லாத்துலேயும் இருக்காங்க. இப்போ சீனிவாஸ் சார் பாருங்க, இன்றைக்கி ஒரு முயற்சி பண்ணி அவர் அருமையான இந்த வயசில் அவர் வந்து இந்த இடத்துல பயங்கர எஃபோர்ட் போட்டிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, அவர் கூட இன்னும் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் இருக்காங்க, பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல உங்களால் என்ன முடியும் இருக்கிறதுலேருந்து ஆரம்பித்தார். எதையும் கிடையாது அவருக்கு, என்ன இருந்தாலும் அதை வச்சு ஆரம்பித்தார். அந்த மாதிரி அவங்கவுங்க முயற்சி பண்ணி அவங்க பக்கத்து ஏரியாவில் ஏதாவது பண்ண முடியுமா? ஒரு இது மாதிரி காலியான இடம் இருக்கா, உங்களால் ஒரு சேவைக்காக கொடுக்க முடியுமா? முயற்சி உங்கள் வீடியோ ஒரு பகுதியை கொடுக்க முடியுமா பாருங்கள். ரொம்ப பிரம்மாண்டமாக தேவையில்ல, சின்ன ஷீட் போட்டுருந்தா கூட பரவாயில்ல. உங்கள் மாடியில் நீங்கள் தியானத்துக்கு ஒதுக்கி எல்லாருக்கும் பண்ணலாம். செய்யலாங்களா? தேங்க்யூ வெரி மச். இங்கே கூடியிருக்கோம் அத்தனை பிரமிட் மாஸ்டருக்கும் என் காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நான் தியானத்துக்கு வந்து 1.5 வருஷம் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் ஐப்பப்பண்டி சாரோட இதுக்கு தியான குரூப்பில் போய் நானும் கலந்துக்கிட்டேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு பாலாஜி சாரை நான் பார்த்தேன். நான் இப்போ சாப்பாடு முடித்தோடனே, மத்தியானம் சாப்பாடு முடித்தோடனே அவர்கிட்ட சொன்னேன், சார் செங்கல்பட்டில் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு இது சென்டர் வச்சு கொஞ்சம் பரப்பணும் அங்கேயும் தியானத்தை அப்படின்னு பண்ணிடலாமே, நீங்கள் இருக்கீங்க பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாலாஜி சாரை கூப்பிட்டு இவருக்கு என்ன வேணுமோ அவருக்கு ஹெல்ப் பண்ணு
அப்படின்னு சொல்லி ஐப்பப்பிண்டி சார் எனக்கு அறிமுகப்படுத்தி, அதான் எங்களோட அறிமுகம். நான் வந்துட்டேன். வந்து முடித்தோடனே ஒரே ஒரு தரம் நான் வரேன் சார், நான் பார்க்குறேன், உங்களை வந்து மீட் பண்ணுறேன், நம்ம மீட் பண்ணலாம் செங்கல்பட்டில் எல்லாரும் வந்தேன். வந்தோடனே வீட்டுக்கு போனேன், பார்த்தாரு, ஸ்பாட்டை எல்லாத்தையும் பார்த்தாரு. அப்புறம் கிளம்பி போயிட்டார். ஒன்றுமே என்கிட்ட சொல்லுவார் பாலா சார், போயிட்டார். அதுக்கப்புறம் நான் எப்போதும் போல் வீட்டில் தியானம் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கிற பிரிபிட் மாஸ்டர்ஸு பழைய ஆளுங்க இருந்தவங்க யாரெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க மூலமாக எனக்கு கான்டாக்ட் ஆச்சு, பேசிக்கிட்டு இருந்தேன் மாஸ்டர். அப்புறம் இங்யாங்னு சொல்லிட்டு இவர் ஆரம்பித்தார் ஐப்பப்பிண்டி சார், அதில் ஜாயின் பண்ணு. இப்போ நடக்கிறது 3வது சீரீஸ் நடக்குது. 69 நாள் அவர் கணக்கு வச்சு பண்ணுறாரு. மாதிரி இப்போ வந்து 2வதுலேருந்து என்ன ஆரம்பித்தாருனாக்கா, சுவாத்தியாயம் பண்ணணும். நீங்கள் படிக்கிற புஸ்தகத்தை வந்து அந்த ஞானத்தை வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க, உங்களோட புரிதலை நீங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட சொல்லணும். இப்போ நான் ஒவ்வொருத்தரோட பர்செப்ஷன் ஒரு பொருளை பார்க்கும்போது எப்படி தெரியுதோ, அதே மாதிரி புஸ்தகத்தை படிக்கும்போது அவங்களுக்கு மாதிரி தோணும். இப்போ நமக்கு தோணாதது இன்னொருத்தருக்கு தோணிட்டோம். அதனால் இந்த சுவாத்தியாயம் பண்ணணும் அப்படின்னு பத்திரிச்சி சொன்னபடி நாங்கள் பழக ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு எப்படி பேசுறது, யார்கிட்ட பேசுறது, எல்லோரும் பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் பேசுகிறதான் பார்த்து எங்களுக்கு எல்லாம் பயமாக இருந்துச்சு. நாங்கள்லாம் பிகினர்ஸ் என்ன. அப்போ அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி ஆரம்பிக்கிறேன். ஸோ எனக்கு கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, அமிர்தவல்லி மாஸ்டர் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, சந்திரகலா மாஸ்டர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆளியாக போய் கேட்க முடியுது, எங்களுக்கு ஸ்லாட் கிடைக்கல. ஆனால் டைம் எங்களுக்கு ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஒரு 5 பிரிபிட் மாஸ்டர் சேர்ந்துட்டு சரி கூகுள் மீட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மீட் பண்ணி எங்களால் முடிஞ்சது பண்ணி லாஸ்ட் டைம் ரெடி பண்ணிட்டோம். இங்யாங் 3 வந்தவுடனே இப்போ கூகுள் மீட்டு கொஞ்சம் நல்லா போகிறது. கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் போல் எங்களுக்கு மேக்ஸிமம் அன்றைக்கி 19 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. கடைசியாக நடந்தது இது. மெயின் இனிஷியேட்டிவ் எடுத்தது வந்து மாஸ்டர் ஸ்ரீவித்யா தான் பண்ணாங்க. அப்புறம் மற்ற மாஸ்டர்ஸு கூட இருக்காங்க, ஒரு 4 பேர் கூட இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து நாங்கள் செங்கல்பட்டோம். அது நாங்கள் வச்சுருக்கிற பேர் வந்து தியான பட்டர்ஃப்ளைஸ்ன்னு வச்சுருக்கோம். இவங்களுக்காக இங்யாங்க்கு வரவங்களுக்காக என்ன பண்ணுறோம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அது மூலமாக கூகுள் மீட் வச்சு நடத்துகிறோம். இப்போ நிறையா பேர் புதுசாக பயப்படுறவங்க எல்லாம் வரவங்க இப்போ தைரியப்படுறாங்க, ஓ என்னாலையும் பேச முடியும்னு. ஏன்னா நாங்கள் எப்படி என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறோன்னா, நாங்கள் பண்ணுறதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடாது, நாளைக்கு நீங்கள் சுயமாக செய்யணும். அதனால் கூகுள் மீட்னா எப்படி பண்ணுறது, எப்படி அதை லீட் பண்ணுறது, எப்படி மியூசிக் போடுறது, அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அவங்களெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தோன்னே இன்றைக்கி தியான பட்டர்ஃப்ளைஸில் நிறையா பேர் வந்து அவங்களோட சுவாத்தியாய புத்தகத்தை படிச்சுட்டு ஒரே டாப்பிக்காக இருந்தாலும் அவங்க டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் கொடுக்குறாங்க. அதனால எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த இது இருந்துக்கிட்டு இருக்கும் போதே நான் ஒரு தரம் கிரிஜா மாஸ்டர் வந்து இதுக்கு வந்திருந்தாங்க, ஸ்வர்ண பூமின்னு சொல்லிவிட்டு எங்கள் பிரமிட் இது கட்டியிருக்காரு, ரெட்டி சார் கட்டியிருக்காரு. அதுக்கு போயிருந்தேன். அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ஒரு பிரமிட் வரணும் செங்கல்பட்டில் மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். எல்லாம் வரும், கொலைப்படாங்க, 2024க்குள்ளே ஒரு ரெடி பண்ணிடுவீங்க, நானும் வரேன் திறப்பு விழாக்க அப்படின்னு சொன்னாங்க. சாருக்கு இந்த மாதிரி அனுப்பிச்சிருந்தேன், ராஜன் சாருக்கு அனுப்பிச்சிருந்தேன். அப்போ அவனுக்கு சொன்னார், என்கிட்ட ஃபோன் பண்ணி பர்சனலாக சொன்னார், ரொம்ப சந்தோஷம் கேட்குறதுக்கு, என்னால் வர முடியல, அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்லையா, கிரிஜா மாஸ்டருக்கு கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல, ஆனால் எனக்கு வந்து சண்டே வந்து 3 கமிட்மெண்ட் இருக்குது, மார்னிங் ஒன்று இருக்குது, மத்தியானம் யூரோப்பு இருக்குது, ஈவினிங் இருக்குது கமிட்மெண்ட்டு, அதனால் பார்க்குறேன், முடிஞ்சால் நான் வரேன், எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கன்வே பண்ணார். அந்த மெசேஜ் உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ நானே எதிர்பார்க்கல, மேனிஃபெஸ்டேஷன் சொல்லிவிட்டு நம்ம பேசுகிறோம், நம்ம எல்லோரும் மேனிஃபெஸ்டேஷன் வேணுங்கும் போது இப்படி அடாப்ட் பண்ணுன்ட்டு. ஆனால் பத்திரிச்சி ஒரு வார்த்தை சொன்னார், அதை நிறையா பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஐப்பப்பிண்டியும் சொல்லுவார், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது சுலபம், அதோட கான்சிக்வன்சஸையும் நீ பார்க்கணும் அப்படிம்பார். அதே மாதிரி இந்த சென்டர் வரத்துக்கு அவர் சாருக்கு வந்து அவருக்கு வந்து இந்த தியான ஐக்கியத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்தது, அதனால் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். பேசினேன், சரி சாதாரண மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்க அதோட கான்சிக்வன்சஸ் நம்ம இப்படி அலையணும், யாரெல்லாம் பார்க்கணும், என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் எனக்கு வர ஆரம்பிச்சது. ஸோ நான் தியானம் தினக்கு கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்த அசதி இல்லை, உடம்பு முடியல, என்னால் செய்ய முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற எந்த இதுவுமே இல்லாமல் நான் எப்போதும் போல் வீட்லேயும் எனக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது, வீட்லேயும் எனக்கு எதிர்ப்பு கிடையாது. பசங்க வந்து எடுத்துக்கப்பா, வண்டி எடுத்துக்கப்பா, நீ போயிட்டு வா,
அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோடனே நான் போய் ஆரம்பித்தேன். எல்லாரும் இருந்த மாஸ்டர்ஸ், லோக்கலில் இருந்த மாஸ்டர்ஸும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. நான் எந்தெந்த மாஸ்டர்ஸ் தெரியுமோ அவங்களுக்கு எல்லாரும் சொன்னேன். அவங்களால என்னால் முடிஞ்ச டொனேஷனும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டோனர்ஸாக வந்து பண்ணாங்க. என் ஃபேமிலியிலையும் நிறையா பேர் வந்து டோனர்ஸாக இருந்தாங்க. எல்லாம் போட்டு நீங்கள் ஆரம்பிக்கணும், பண்ணணும், நல்லா வரணும் இங்கே இருக்கவங்க எல்லாம் அப்படின்ட்டு எல்லாரோட வாழ்த்துக்களும் எனக்கு இருந்துச்சு. அதனால தைரியமாக இதில் இறங்கி நான் பண்ணேன். ஒரு அளவு வந்தாச்சு. இப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சர்வீஸ் இங்கே லோக்கலில் இருக்கவங்கள சர்வீஸ் பண்ணிவிட்டு இப்போ டைமிங் அது தான் இப்போதைக்கு போட்டிருக்கு 6லேருந்து 8. ஏன்னா 6லேருந்து 8 வந்து முக்கால்வாசி பேர் இந்த வாக்கிங் இந்த மாதிரிலாம் நடந்து போகிறாங்க. அதனால் இந்த டைம்ங்கும் போது அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் என்னதான் ஆகுது போகலாம் தியானத்துக்குன்னு ஒரு ஆசை வரும். சில பேருக்கு வந்து பார்க்க வருவாங்க. ஆனாப்பா சதி இப்படி தான் பண்ணணுன்ட்டு சொல்ல ஆரம்பித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இப்போ பாலாஜி சார் என்ன சொல்கிறாரு, பை டிசம்பர் நீங்கள் வந்து 200 பேரை நீங்கள் சேர்த்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர பிப்ரவரி தியான யஜ்யம் ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வந்து பாலாஜி சார் தியான யஜ்யம் வைக்கணும்னு சொல்லும் போது எனக்கு வந்து இங்கே பலவிதமான தியானத்தில் எனக்கு ஒரே யோஜனை, தியானம் எங்கேயும் ஏன் செங்கல்பட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு அப்போலேருந்தே ஒரு உந்தின் இருந்தது. அப்போ நான் ஒரு 2-3 மாஸ்டர்கிட்ட ஷேர் பண்ணி இந்த மாதிரி மெடிடேஷனில் வருதுன்னு, சார் நல்லா தான் வருது, நீங்கள் பாலாஜி சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு. ஸோ அவர் அந்த யஜ்யத்தில் இருந்ததுனால சார்கிட்ட எதுவுமே பேச முடியல, அப்படியே சைலண்ட்டாக இருந்தேன். அப்புறம் இது சொன்ன உடனே நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நண்பர்கிட்ட, அவர் என்கிட்ட ஓப்பன் கிரவுண்டு இருக்குது, நான் செங்கல்பட்டில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வச்சுருக்காரு, அவர் ஒரு 4-5 கிரவுண்டு வாங்கி வச்சுருக்காரு. அந்த கிரவுண்டில் நீங்கள் வேணுனாலும் நீங்கள் பண்ணுங்க. இன்னொன்று காஞ்சிபுரம் போகிற வழியில் வில்லியம்பாக்கம்னு ஒன்று இருக்குது இடம், அந்த இடத்துல எனக்கு வந்து ரோட்லேயே இருக்குது, பக்கத்தில் வந்து பாடசாலை இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே மெயின் ரோடில் தான் சார் இருக்குது, அந்த இடத்தையும் நான் தரேன். 3வது என்ன சொன்னார், மதுராந்தகத்தில் ஒரு இடம் இருக்குது, அங்கே என்ன தரேன்னா இடம் இருக்குது எனக்கு, நீங்கள் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூசேஜுங்கும் போது எனக்கு தரேன் அப்படின்னு சொன்னார் அவர். அதையும் மனசில் வச்சுருக்கேன். ஒரு தடவை இவர் சார் எல்லாம் முடிவு பண்ணோடனே அந்த 3 இடத்த போய் பார்க்கணும், பார்த்து நல்ல தியான யஜ்யம் நடத்தலான்ட்டு இருக்குது சார். இன்றைக்கி வந்திருந்த அத்தனை பேரும் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தீங்க. எப்படி ஏதாவது கேட்டால் பேச முடியுமான்னு எனக்கு அந்த மகிழ்ச்சியில் இருந்தேன். இந்த வாய்ப்பு எல்லாரும் சேர்ந்து எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.